முருகனை நினை மனமே, திருப்பம் தரும் திருப்போரூர். அடியார்களுக்கு அருள் செய்வதில் கந்தனை விட எளிய கடவுள் உண்டோ என்று கேட்கும் அளவிற்கு பலரது வாழ்வில் மறக்க முடியாத அற்புதங்கள் பல செய்து வருபவர் முருகப்பெருமான். முருகா முருகா என உள்ளன்புடன் உருகி அழைத்தால் நிச்சயம் முருகன் வருவார். நம் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார், கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்பதற்கு பல நிகழ்வுகளை நாம் எடுத்துச் சொல்லலாம். அதைத்தான் நாம் முருகனை நினை மனமே என்ற சிறப்பு பகுதியில் பார்க்க போகிறோம். முருகனருள் முன்னிற்கட்டும் நிகழ்ச்சியோடு இணைவோம். திரும்பும் திசையெல்லாம் முருகப்பெருமானுக்கு நிறைய கோயில்கள் அமைந்திருக்கின்றன. அதில் சக்தி நிறைந்த அருள் நிறைந்த கோயில்கள் சில. அதில் ஒன்றுதான் திருப்போரூர். திருப்போரூர் முருகன் கோயிலை நீங்கள் தரிசித்திருக்கிறீர்களா? திருப்போரூர் முருகனின் அற்புதத்தை அறிவீர்களா? திருப்போரூர் முருகனை கண்டுபிடித்து கொடுத்தவர் யார் தெரியுமா? திருநீறு தந்து வயிற்று வலியை போக்கிய அதிசயத்தை அறிவீர்களா? இதுபோல இன்னும் பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போது மதுரை செல்வோம். மதுரைக்கா? ஏன் சொல்கிறேன் கேளுங்கள். மதுரை கோயில்கள் நிறைந்த ஆன்மீக நகரம். இந்த தெய்வீக பூமியில் மீனாட்சி சொக்கநாதர் திருவருளால் சங்கப்புலவர் மரபில் அவதரித்தவர் ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள். சிறுவயது முதலே இறை வழிபாடு, பக்தி, நெறிதவறாத வாழ்க்கை, இலக்கியத்தில் ஆர்வம் என இருந்தவர். மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்த பிறகே தினமும் நித்திய கடமைகளை தொடங்குவார். அவரை மக்கள் ஞானியாக போற்றினார்கள். காலம் அவரை திருப்போரூருக்கு அழைத்து வந்தது. சாந்தலிங்க சுவாமிகள் ஆசியுடன் குமாரதேவர் என்ற குரு மூலம் தீட்சைகள் பெற்று தியானத்தில் மூழ்கிய போது தோகை விரித்து ஆடும் மயில் ஒன்றை கண்டார். இது பற்றி குருநாதரிடம் கேட்க, அவரோ, நீ உடனே மதுரை சென்று மீனாட்சி அம்மையை தியானித்து வழிபடு, காரணம் என்ன என்பது உனக்கு தெரிய வரும் என்று சொல்லவே சிதம்பர சுவாமிகள் உடனே மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை மனமுருகி வழிபட்டார். தொடர்ந்து 45 நாட்கள் கடும் தவம் இருந்தார். அது மட்டுமா, சீராரும் பூங்கமல தெள்ளமுதே சேயிழையே என்று கலிவெண்பா பாடினார். இந்த பாடலில் மயங்கிய மீனாட்சி அம்மை அவருக்கு காட்சி தந்து வடக்கு திசையில் யுத்தபுரி என்னும் ஊருக்கு சென்று என் குமரனாகிய கந்தவேளின் திருமேனியை வழிபாட்டுக்கு உரியதாக்கி பழைய ஆலயத்தையும் கண்டுபிடித்து ஜீரணோத்தாரணம் செய் என்று சுவாமிகளுக்கு உத்தரவிட்ட பிறகு மறைந்து போனாளாம். உடனே சுவாமிகளும் அன்று மயிலாக காட்சி தந்தது மீனாட்சி அம்மனே என்பதை அறிந்து உத்தரவை ஏற்று திருப்போரூர் வந்தடைந்தார். முருகன் கோயில் குறித்து ஊர் மக்களிடம் கேட்க, இங்கு வேம்படி விநாயகர் தான் இருக்கிறார், அவரைத்தான் கும்பிட்டு வருகிறோம் என்று கூறி வழிகாட்டினார்களாம். சிதம்பர சுவாமிகள் வேம்படி விநாயகர் கோயில் அருகே ஓலை குடிசை அமைத்து தங்கி அருகிலிருந்த ஓடையில் தினமும் நீராடி வேம்படி விநாயகரை வழிபட்டு வந்தார். நாட்கள் சென்றன. 7ஆம் நாள் பனங்காட்டில் சுவாமியை தேடும் பணியில் இருந்தபோது பெண் பனைமரம் அடியில் கந்த பெருமானின் சுயம்பு வடிவத்தை கண்டு பூரித்து போனார். சிதம்பர சுவாமி அந்த மூர்த்தத்தை ஆறத் தழுவி கொண்டார். பின் மூர்த்தத்தை குடிலுக்கு கொண்டு வந்த சுவாமிகள் தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார். ஒரு நாள் சுயம்பு முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து முடித்த போது ஒரு அதிசயம் நடந்தது. சிதம்பர சுவாமிகளின் குருவான குமாரதேவரின் வடிவில் கந்தசாமி எழுந்தருளினார். குருநாதரை எதிர்பார்க்காத சிதம்பர சுவாமிகள் மகிழ்ச்சியில் மூழ்கி அன்னை மீனாட்சியின் அருளுடன் முருகப்பெருமானின் ஆலயத்தை கண்டுபிடிக்கவே இங்கு வந்திருக்கிறேன் என்று தெரிவிக்க, குருநாதர் வடிவிலிருந்த முருகப்பெருமான் சிதம்பர சுவாமிகளின் நெற்றியில் திருநீறு பூசினாராம். அவ்வளவுதான். மறுகணம் பிரகாரங்கள், தூண்களுடன் அமைந்த மண்டபங்கள் முதலான கோவில் அமைப்பு முழுவதும் சுவாமிகளுக்கு தெரிந்தது. மனநிறைவுடன் குருநாதரை திரும்பி பார்த்தார் சுவாமிகள். அப்போது குருநாதரின் வடிவிலிருந்த கந்தவேள் புன்னகைத்தபடியே குடிலில் இருந்து சுவாமி சிலைக்குள்
மறைந்தாராம். திகைத்து போன சுவாமிகள் கந்தவேளின் திருவிளையாடல் இது என்பதை உணர்ந்து சிலிர்த்தாராம். முருகப்பெருமான் திருவுள்ளம் கொண்டு விட்டால் சாதாரண மனிதர்களாகிய நம்மால் அதை நிறைவேற்ற முடியாமல் போகுமோ? செயல்படுத்துபவன் அவன், நாமெல்லாம் வெறும் கருவிகளே. சரி, பிறகு என்ன நடந்தது? மூலவர் விக்கிரகமும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆலயம் புதைந்திருக்கும் பகுதியையும் பார்த்தாகிவிட்டது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பல்லவர்களால் கட்டுவிக்கப்பட்ட இந்த திருப்போரூர் ஆலயம் மண்ணோடு மண்ணாகி புதருக்குள் மூழ்கி போயிருந்ததாம். ஆனால் சிதம்பர சுவாமிகளிடம் கோயில் கட்ட பணமோ இடமோ ஏதுமில்லை. என்ன செய்வது? மீனாட்சியையும் முருகனையும் வேண்டி ஆலய திருப்பணிகளை துவக்கினார் சுவாமிகள். திருநீறு கொடுத்து ஊர் மக்களின் நோய்களை போக்கினார். சுவாமிகளிடம் திருநீறு பெற்று சென்றவர்களின் குடும்ப பிரச்சனையும் தீர்ந்தது. அதனால் மக்கள் அனைவரும் திருப்பணிக்கு நன்கொடை வழங்கினார்களாம். இப்படியாக சுவாமிகளின் குடிலில் இருந்த நிறைய பொன்னையும் பொருளையும் கொள்ளையடிக்க வந்த திருடர்களை அமைதியாக சுவாமிகள் பார்க்க திருடர்களின் கைகள் செயலிழந்தன, பார்வையும் பறிபோனது. தட்டு தடுமாறி வந்து சுவாமிகளின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். அது மட்டுமா, இதுவரை திருடிய அனைத்து பொருட்களையும் கோயில் திருப்பணிக்கு தந்து விடுவதாக உறுதியளித்த அடுத்த கணமே திருடர்களுக்கு பார்வையும் கிடைத்தது. அதே வேளையில் திருப்போரூர் பகுதியை ஆட்சி செய்த ஆற்காடு நவாபின் மனைவி தீராத வயிற்று வலியால் அவதியுற்ற போது அதையும் சுவாமிகள் தந்த திருநீர் தீர்த்து வைக்க மகிழ்ச்சியடைந்த ஆற்காடு நவாப் திருப்போரூரில் முருகப்பெருமானுக்கு கோயில் கட்ட 650 ஏக்கர் நிலமும் பணமும் தந்தாராம். மேலும் அங்கிருந்த ஓடையை குளமாக்கி கொடுத்தாராம். திருப்பணி முடிந்து ஆலயத்தை புதுப்பித்து பூஜைகள் நடத்துவது குறித்து விவரித்துச் சொன்னாராம் சிதம்பர சுவாமிகள். கந்தவேளை வழிபடுவதற்கு திருப்போரூர் தலத்திற்கு வரும் அன்பர்கள் அவனது பெருமையையும் பேரருளையும் சந்நிதியிலேயே பாடி பரவசம் அடைய வேண்டும் என்பதற்காக திருப்போரூர் சந்ததி முறை என்ற பெயரில் 726 பாடல்களை கொண்ட பாராயண நூலை இயற்றினார். அதில் ஒன்றுதான் இப்பாடல். ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனிமுதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. முருகப் பெருமானிடம் தன் பிழைகளை மன்னித்து பிழைக்க வழிகாட்டும்படி வேண்டி நிற்கும் ஒரு பக்தி பாடல் இது. எந்த தவறு செய்திருந்தாலும் ஏழ்மையான என்னை கருணையுடன் ரட்சித்து தீய செயல்களை செய்யாத தெய்வமே, நீதி தழைக்கும் திருப்போரூரின் தனிமுதலே, நான் பிழைக்கின்ற வழியை நீயே சொல் என்று இப்பாடலின் வழியாக இறைவனை பணிந்து கேட்கிறார் சிதம்பரம் சுவாமிகள். அருணகிரிநாதர் இந்த தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து சிதம்பரம் சுவாமிகளின் இந்த வரிகளை எடுத்து திருப்புகழ் பாடியிருக்கிறார். திருப்போரூர் முருகப்பெருமான் மற்ற தலங்களைப் போல் அல்லாமல் ஸ்ரீ பிரம்மாவுக்கு உரிய அச்சமாலையை கையில் ஏந்தியபடியும், திருமாலை போல இடது கரத்தை தொடையில் வைத்தபடியும், சிவனாருக்கே உரிய அபயஹஸ்த முத்திரையுடன் மும்மூர்த்திகளின் அம்சமாக திகழ்வது தனிச்சிறப்பு. முருகப்பெருமான் அசுரர்களின் ஆணவத்தை அழிக்க கடலிலே போர் புரிந்த தலம் திருச்செந்தூர், நிலத்திலே போர் புரிந்த தலம் திருப்பரங்குன்றம், விண்ணிலே போர் புரிந்த தலம் திருப்போரூர். செவ்வாய் தோஷம் நீங்கவும், திருமணம் கைகூடவும், நோய்கள் நீங்கவும், தொழில் சிறக்கவும் திருப்போரூர் முருகனை வழிபடலாம். நேயர்களே, கந்த சஷ்டி விரத நாள் மட்டுமல்லாது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திர நாட்களில் திருப்போரூர் கந்தசுவாமியை தரிசித்து வழிபட்டு வாழ்வில் திருப்பங்கள் கிடைக்கப் பெற்று உயர்வோம், சந்தோஷம் காண்போம். வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா. முருகனை நினை மனமே, திருப்பம் தரும் திருப்போரூர். ஓம் சரவண பவ.